ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மோஸ்ட் ட்ரஸ்டட் கேமிங் பிராண்டை பற்றி சொல்ல போகிறேன். இதோடைய பேர் லோட்டஸ் 365 அண்ட் இதோடைய பிராண்ட் அம்பாசடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால், நவாசுதீன் சித்திக் அண்ட் ஊர்வஷி ரட்டுல்லா. இந்த லோட்டஸ் 365 தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் கேமிங் கம்பெனி. இது 2015லேருந்தே இந்தியாவில் வந்து ஆக்டிவாக இருக்குது. இங்கே நீங்கள் கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ் இது எல்லாத்துடைய லைவ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் 1000+ லைவ் கேம்ஸை விளையாடி நிறைய கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தான், லைவாக மேட்ச் போய்கிட்டு இருக்கிறப்போ எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணால் மட்டும் போதும். இந்த லோட்டஸ் 365ல உங்களுடைய வித்ட்ராயிங் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ தட் உங்களுடைய வின்னிங் அமௌண்ட் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இதில் லைவ் மேட்சஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த லோட்டஸ் 365ல உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 24/7 1-to-1 கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? உடனே விளையாடி மல்டிபிள் ஆஃபர்ஸ், மல்டிபிள் போனஸை நீங்கள் பெறுங்க. அண்ட் உங்களுக்கான எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் லைக் iPhone 13, ராயல் என்ஃபீல்ட் அண்ட் சாம்சங் கேலக்ஸி S22 Ultra, இந்த மாதிரி இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ இதோடைய லிங்க்கு கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி உடனே கேமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்க 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 நான் கிளம்புறேன். எங்க? என் வீட்டுக்கு போறேன். எப்போ வருவ? இனி வரமாட்டேன். நீங்க உங்க லைஃப்பை பாருங்க, நான் என் லைஃப்பை பார்க்குறேன். என்ன உண்மை அப்படிலாம் பேசுற? இது வேணாங்க, என்னால் இதுக்கு மேலே முடியல. என்றைக்குமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்க போகிறதில்ல. ஆனால் ஒன்று, உங்கள் அப்பா அம்மா வீட்டு விட்டு போனதுக்கு காரணம் நான் இல்லை. என்றைக்குமே வாழ்க்கை முழுக்க ஒருத்தர்கிட்ட என்ன லவ் பண்ணுன்னு பிச்சை எடுக்க முடியல. என்றைக்குமே உங்களால் நான் எதிர்பார்க்குற அன்பை தர முடியாது. உண்மையா? கண்டிப்பா நான் மாறுவேன் உண்மையா. நான் அதுக்குள்ள செத்துருவேன். நான் வரேன். உண்மையா? உண்மையா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏன் ஒரு மாதிரி இருக்க? பயந்துட்டேன். பயந்துட்டியா? ஏன்? கனவு ஏதாவது கண்டியா?
கனவுல நான் வந்தேனா? என்ன டூயட்டா? கனவுல கூட லவ் கிடையாது. வேற என்ன கனவு கண்ட? நீ என்ன கனவு கண்டிருக்க போற? நான் பாட்டுக்கு ரோட்ல வீதியேன்னு நடந்து போயிட்டு இருந்திருப்பேன். அமைச்சிக்கரைக்கு போற தண்ணி லாரி நான் அண்ணா நகர் போறேன்னு தெரிஞ்சதும் திருப்பிட்டு வந்து ஒரே அடி அடிச்சிருந்துருப்பான். அவ்வளோதான், மேட்ரு ஓவர். அதானே? கனவுல கூட நான் கூட சந்தோஷமா இருக்கக்கூடாது. வாழ்க்கையில மொத்தம் 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒன்று வாழ்க்கையில வழுக்கி விழுந்தவங்க, இன்னொன்று வாலண்டரியாக வாழ்க்கையில் வழுக்கி விழுந்தவங்க. அதில் நான் 2வது ரகம். நானே வந்து விழுந்துட்டேன். ஆமா, ஆக்சிடென்ட்ல நான் ஸ்பாட் அவுட்டா இல்லை இன்னும் இழுத்துட்டு இருக்கேனா? ஏய், என்ன பண்ணி வச்சிருக்க? அறிவில்ல உனக்கு? வேலை செய்யும்போது பார்த்து வேலை பார்க்க மாட்டியா? பாரு எப்படி கட்டா இருக்குன்னு. எங்க? எனக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? எவ்வளோ பிளட்டு போயிருக்கு? வேலை செய்யும்போது ஒழுங்கா வேலை செய்ய மாட்டியா? நினைவு பூரா எங்க வச்சிருந்த? வலிக்குதா? வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா? ஐயோ, அதெல்லாம் வேணாம். இது நார்மல் தான். ஓகே தானே? ஏங்க, நான் உன்னை கேட்கவா? காலையில் என்ன கனவு வந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்? நான் தெரிஞ்சுக்க கூடாதா? இல்லை, வேண்டாம். ஏன்? வேண்டாம்னா வேண்டாம். காலையில் கனவு வந்தா பலிக்கும், தெரியுமா? அதெல்லாம் நடக்காது. இல்லை, அது நடக்கும். அது நடக்கும்னு உனக்கு தோணுதா? கண்டிப்பாக நடக்கும். இப்போ என்ன? நான் என்ன கனவு கண்டு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? சொல்கிறேன். நீ என்னை விட்டு போற மாதிரி கனவு கண்ட. நான் அவ்வளோ கெஞ்சினேன் போவாதுன்னு, நீ கேட்கல. என் கையை உதறி தள்ளிட்டு போயிட்ட. நான் வேணா, நீ எப்பவுமே நான் எதிர்பார்க்குற லவ்வை தரமாட்ட, நான் மாற மாட்டேன், எங்க அப்பா அம்மா போனதுக்கு நான் காரணம்னு சொல்லிட்டு போயிட்டேன். போதுமா? இப்ப சொல்லு, இந்த கனவு பலிக்கணுமா? எங்க அத்தை மாமா நம்ம கூட வந்துட்டா நீங்க என்ன நல்லா பார்த்துப்பீங்களா? இப்ப கூட என் கூட அவங்க இல்லை. நான் உன் கூட மட்டும்தான் இருக்கேன். ஒரு நாள் கூட உன்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் உனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க கண்ட கனவு பலிச்சா என்ன பண்ணுவீங்க?
2 எபிசோடு தான்டா ஊருக்கு போயிருந்தேன். அதுக்கெல்லாம் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாம் தலைக்கீழே இருக்கு. மச்சான் உனக்கு ஒன்றும் தெரியாதுடா. சரி, அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களா இல்லையா? அது எப்படி வருவாங்க மச்சான்? ஐயம்பெருமாள் செட்டியார் கடையில் 5 கிலோ சாம்பிராணி வாங்கினோமே, டெய்லி யூஸ் பண்ணுறல. டேய், என்னடா வளர்ற? பின் என்னடா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி டெய்லி வீட்டில் சாம்பிராணி போக தான். டேய் என்னையா முறைக்கிற? அங்கே கேளு. டேய், அவன் சொல்கிறது உண்மையாடா? ம். டேய், அறிவே இல்லையாடா உனக்கு? இதெல்லாம் பாவம் இல்லை? டேய் சும்மாறா, அதெல்லாம் அப்போ, இப்போ அப்படிலாம் இல்லை. அப்படி இல்லையா? இப்ப என்ன தொட்டல, அது என் மேல இருக்க ஆசையா இல்ல அத்தை மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? அப்ப அப்பவே சொல்லிட வேண்டியதானே, இல்ல உன் மேல இருக்க ஆசை தான் தொட்டேன்னு ஏன் சொல்லல? கசப்பு கடி நாடு கோழி அறுக்க மாதிரி அறுத்துட்டு இப்போ வந்து ஏன் இப்படி பேசுறேன்னு கேக்குறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்லி ஏமாத்துறாமலைகளை பத்தி கூட கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணம் பண்ணி ஏமாத்துறாமலை இவன் தான் ஏமாத்துறேன். கிணறு வெட்டினாதான்டா பூதம் கிளம்போம், நினச்சா கூடவா கிளம்போம்? கலர் கலராக டிசைனாக புதுசாக ப்ராப்ளம் வருதேடா. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? தெரியல. தெரிஞ்சிருந்தா தான் உட்பட்டுருப்பிய. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ பண்ண நல்ல விஷயம் இது ஒன்று தான். இனிமேல் நல்லா இருப்ப. இதுக்கு மேலே எந்த ப்ராப்ளம் பண்ணி வைக்காதடா ப்ளீஸ்டா. அந்த பொண்ணு கூட கொஞ்சம் சந்தோஷமாக இரு. டேய், நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே கண்டிப்பாக அம்மா திரும்பி வந்துடுவாங்க, புரியுதா? டேய், திரும்பி ஏதாவது பண்ணி வச்சியா? அப்படி ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அறிவில்லை உனக்கு? வேலை செய்யும்போது பார்த்து வேலை பார்க்க மாட்டியா? ஏங்க, ம். நான் உன்னை கேட்கவா? காலையில கனவு வந்தா பலிக்கும். நான் என்ன கனவு கண்ணு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? நான் வேணா, நீ எப்பவுமே நான் எதிர்பார்க்குற லவ்வை தரமாட்டேன், நான் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். டேய் பைத்தியமே, அப்படியே விட்டு வந்துருவியா? உன்னை யாரா இங்கே வர சொன்னது? ஏன் இப்போ என்ன ஆச்சு? உனக்கு கையில் அடிப்பட்ட போது உன் கூடவே இருந்தாடா. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அதுக்கு இப்போ என்னடா பண்ணணும்? ஒரு பெரிய கல்லா தூக்கி என் தலை மேலே போடு. ஏய் போடா, போய் அவளை சமாதானப்படுத்துறா. போடா போடா. எப்படியோ போயிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு பெரிய கதையாக சொல்லுவான் பார். நீ வேற ஏன் மச்சான், கம்முன்னுறா. எங்க எங்க போயிட்டீங்க இவ்வளவு நேரம்? உங்களுக்கு எத்தனை டைம் கால் பண்றது? ஏன் என்ன ஆச்சு? திரும்பி பாருங்க. அம்மா, நான் வந்துட்டேன். தம்பி, என்னடா? பேசாதம்மா, நீ என்னை விட்டு போயிட்டல. நீ அதான் நாங்க வந்துட்டோம்ல. ஒரு வார்த்தை சொன்னியா? நீ நாங்கள் என்னடா போகணும்? எங்களுக்கு ஒரே புள்ளடா. எங்கே போனாலும் உன் நினப்பு தாண்டா எங்களுக்கு. அவ்வளோ ஃபோன் பண்ண, ஒரு தடவை கூட எடுத்து பேசல. நான் என்னம்மா பண்ண உங்களுக்கு? ரகு, எங்களுக்கு நீ எப்பவும் குழந்தை தான். ஆனால் நீ எல்லாத்துலேயும் குழந்தையா இருக்கக்கூடாது. நீ தனியாக இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கணும். அதுக்கு தான் நாங்கள் போனோம். இப்போ எல்லாம் சரியாயிட்டு நம்ம இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம். நாங்கள் விட்டுட்டு போனதுக்கு காரணம் நீ நல்லா இருக்கணும்னு தான். திரும்ப வந்ததுக்கு காரணம் உமையா. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு அம்மா, பாப்பா சொல்லட்டும். ம் என்ன சொல்லட்டும்? போ, நீ போயிட்டு உமையாட்ட பேசு. போய் பேசு. போ. ஏன்? போய் பேசுடா. போ.
தேங்க்ஸ் உமையா, தேங்க்ஸ் உமையா. நான் உன்னை எவ்வளோதான் ஹர்ட் பண்ணியிருந்தாலும் நீ எனக்கு தரதே வேற. எனக்காக நீ இவ்வளோலாம் செய்வேன் நான் எதிரே பார்க்கல. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன? அத்தை மாமா வீட்டுக்கு வரணும்னு நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். என்ன சொன்ன? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டேன்.